Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான ரெசிபி பார்க்க போகிறோங்க. தக்காளி ரசம் சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் செய்கிற முறையில் நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி தக்காளி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த தக்காளி ரசம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க தக்காளி ரசம் பார்க்கலாம். இப்போ தக்காளி ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரசப்பொடி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, கட்டி பெருங்காயம் சின்ன பீஸாக ஒரு 4-5 பீஸ் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நைஸாக திரிக்கக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 10 பூண்டு பற்கள் தோலோடு சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்த்து மறுபடியும் பல்ஸ் மூட 2-3 பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். நான் புளி ஊற வச்சுருக்கேன். 300 ml தண்ணீரில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். புளியினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 15 கிராம் இருக்குங்க. தக்காளி ரசத்துக்கு புளியோட தக்காளி தான் அதிகமாக வைக்கணும். அப்போ தான் தக்காளி ரசம் நல்லா சுவையாக இருக்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா 200 கிராம் நாட்டு தக்காளி நல்லா பழுத்த பழமாக அந்த மேல் கெட்டி பகுதியை கட் பண்ணிவிட்டு இப்போ புளியோட தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவைக்கு ஏற்ப கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சள் பொடி, கல் உப்பு, தக்காளி, புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க ரசத்தில். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி தழையும் ரசத்தோடு சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணும்போதே இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் இதோட சேர்த்துக்கலாம் கிள்ளிட்டு. இப்போ கடுகு வெடித்து மிளகாலாம் வதங்கட்டும். இதில் நம்ம ரசப்பொடி அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பொடியும் சேர்க்குறேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ரசப்பொடியை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரசத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ ரசம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்க்குறேன். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துருக்கேங்க. மேலே மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரசம் கொதி கிளம்பும் பார்த்தீங்கன்னா நுர மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கன்னா பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், பபிள்ஸ் மாதிரி கிளம்புது பாருங்கள் நுர கட்டி. அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக ரசத்தில் இது மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்து ரசத்தில் இருக்க பாத்திரத்தை வேறு ஒரு ரசத்துக்கு மாற்றிக்கலாங்க. அதே பாத்திரத்தில் ரசத்தை வச்சிங்கன்னா ரசம் சீக்கிரம் கசந்து போன மாதிரி ஆகிடும். ரசம் செஞ்ச உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு ரசத்தை மாற்றிடுங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிடுங்க. ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது டம்ளரில் கூட ஊற்றி கொடுத்தீங்கன்னா அப்படியே சூப்பு மாதிரி கூட குடிப்பாங்க. ரொம்ப ருசியான இந்த தக்காளி ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.